தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் வருடந்தோறும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற மார்கழி மாத ஞான வேள்வியில இந்த வருடம் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் அற்புதமாக அமைத்து நிறைவு பகுதியாக மணிவாசகர் வாழ்வும் வாக்கும் என்கிற தலைப்பில் மணிவாசகருடைய வாழ்விலே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கிய பகுதிகளை தொடர்ந்து சிந்திக்கின்ற ஞான வேள்வியாக நாம் சிந்தித்து வந்த தொடரினுடைய நிறைவாக இன்றைய தினம் சில செய்திகளை இங்கே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல மணிவாசகருடைய வரலாறு என்பது எப்படி வழங்கி கொண்டிருக்கிறதோ அதிலே சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முக்கியமாக நாம் சொன்ன கருத்து, குதிரை வாங்க எடுத்து சென்ற பணத்திலே மணிவாசகர் கோயில் கட்டினார் என்று சொல்லுவது தவறானது. அவர் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டவில்லை. அப்படி கட்டுவதற்கான மனநிலையில் அவர் இல்லை. அப்படி கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அரசாங்க பணத்திலே அவர் கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. பாண்டிய மன்னன் சிறந்த சிவபக்தன். அந்த இடத்திலே கோயில் கட்ட வேண்டும் என்றால் பாண்டிய மன்னனிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அவனை கட்டியிருப்பான். ஆகையினாலே மணிவாசகர் அரசாங்க பணத்தை எடுத்து கட்டினார் என்று சொல்லுவதை ஏற்க முடியாது என்பதை ஒரு 5 காரணங்களை சொல்லி அடியேன் இங்கே சொல்லி இருக்கிறேன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த கோயில் கட்டியது யார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கோயிலை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கோயில் மற்ற சிவன் கோயிலிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. இப்பொழுது அடுத்ததாக ஒரே ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப் போகிறேன். இப்ப மணிவாசகருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்பாக. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டு, ஒரு 1400 வருடங்கள். ஞானசம்பந்தருக்கு முன்பாகவே ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் முடிந்த முடிவாக எல்லோரும் கருதுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த பௌத்த சமயம் தலை தூக்கி இருந்த காலம் 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது மணிவாசகர் அந்த பௌத்த சமயத்திற்கு எதிராக நம்முடைய சைவ சமயத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் பல பதிகங்களை அருளி செய்திருக்கிறார். அதனாலே அந்த பௌத்த சமயத்தினுடைய ஒரு தூஷணத்தை எல்லாம் போக்கி சைவ சமயத்தை நிலைநிறுத்தினார். அப்படி பௌத்த மதம் தலை தூக்கி இருந்த காலம் எதுன்னு கேட்டால் 3ஆம் நூற்றாண்டு. சமணம் தலை தூக்கி இருந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. எனவே அவர் 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். சரி, அப்ப பின்னால வந்தவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாம். சுந்தரர் 9ஆம் நூற்றாண்டு. திருப்பெருந்துறை என்கிற கோயில் இருக்கிற பொழுதே இந்த திருப்பெருந்துறையை திருஞான சம்பந்தர் ஏன் பாடவில்லை? பாண்டிய நாட்டிற்கு போனார், திருஞான சம்பந்தர் பாடல, திருநாவுக்கரசர் பாடல,
சுந்தரர் பாடல. இந்த திருப்பெருந்துறை என்கிற தலம் மணிவாசகரை தவிர வேறு எவராலும் பாடப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம்? அது யோசனை பண்ணி பார்க்கணும். எந்த காரணத்திற்காக நம்முடைய அந்த மூவர் முதலிகள் போய் பார்த்து தேவாரம் பாடிய தலம் ஏன் திருப்பெருந்துறையாக இல்லை என்று நாம் பார்க்கணும். அப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குது. என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, அந்த மூவரும் போய் பாடியவை எல்லாமே சிவன் கோயில்கள். ஆனால் திருப்பெருந்துறை கோயில் சிவன் கோயில் இல்லை, அது மணிவாசகர் கோயில். ஆகையினாலே தான் சிவன் கோயிலையே பாடுகிற அந்த வழக்கம் மரபு வைத்திருந்த மூவரும் அந்த கோயிலை தேவாரத்தலமாக பாடவில்லை. புரியுதா உங்களுக்கு? அது ஏன் பாடலன்னா, அவங்க சிவன் கோயிலை தான் பாடுவார்கள். இது சிவன் கோயில் அல்ல. சிவன் கோயிலாக இருக்கிற பட்சத்திலே அங்கே சிவனுக்கு விழா இருக்கணும், சிவனுக்கு விழா எடுக்கணும், சிவபெருமான் எழுந்தருளணும், அங்கே சிவனுக்கு கொடியேற்றணும், அங்கே பிரம்மோற்சவம் சிவனுக்கு நடக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே இங்கே நடக்கலை, எல்லாம் மணிவாசகர். அதனால் மணிவாசகர் கோயில் அது. மணிவாசகர் கோயில்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன் கோயிலை தானே கட்டுவாரா? அவர் நிச்சயமாக அவர் கட்டியிருக்க மாட்டார். அப்போ அரசன் தான் மணிவாசகர் திருவருள் பெற்ற அந்த இடத்தை, இது சிறப்பான இடம், மற்ற கோயில் போல அல்ல இது, இங்கே சிவபெருமானே தானே எழுந்தருளி வந்த இடம், அவனுடைய திருவடிப்பட்ட இடம், சிவபெருமானுடைய திருவடிப்பட்ட இடம், மணிவாசகருக்காக வந்தார். எனவே மணிவாசகருடைய உயர்வை காட்டும் விதமாக மணிவாசகருக்கு கோயில் செய்ய வேண்டும் என்று பாண்டிய மன்னன் கட்டினார். சரி, இப்போ மணிவாசகர் தில்லைக்கு வான்னு சாமி சொல்லிட்டார், நீ தில்லைக்கு வருகன்னு. இப்போ தில்லைக்கு வான்னு சொன்ன உடனே தில்லைக்கு அவர் கிளம்பி போகிறார். அப்போ அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் அவருக்கு வழி அனுப்புகிறார்கள். பாண்டிய மன்னன் மனது மிகவும் கஷ்டப்படுகிறான். அவர் சொல்லுகிறார், இங்கே நன்றாக ஆட்சி செய்து கொண்டிரு, பெருமான் என்னை தில்லைக்கு வர சொல்லி இருக்கிறார் என்று தில்லைக்கு போகிறார். போகிற வழியில் திருவிடை மருதூர், திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் போகிறார். திருவண்ணாமலையில் தான் திரு எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையை அங்கே பாடுகிறார். அங்கே திருவம்பாவை நம்முடைய பெண்களுக்காக, குழந்தைகளுக்காகவே பாடுகிறார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சேரடியும், உன்னடியார் தாழ்வழிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவும், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே யாம் தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகை எமக்கு நல்குதியே எம்பெருமான், என்ன குறையுமிலோம் ஏலோர் எம்பாவாய் என்று அந்த பாட்டில் வருகிறது. அந்த பாட்டில் அப்போ எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார். சைவ நன்குலத்திலே பிறந்த பெண்மணிகள் சைவ மரபை போற்றி சைவத்திலே இருந்துதான் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்து சைவ மரபை, சைவ சந்ததியை காக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமான் வலியுறுத்துகிறார். ஆகையினாலே பாருங்க, எவ்வளவோ பக்தி எவ்வளவோ இருந்தாலும் அவர் சொல்லுகிற கருத்து, சைவ மகளிர், சைவ நன்மக்கள் சைவ பரம்பரையிலிருந்து கணவனை அடைந்து ஒரு சைவ பரம்பரை வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ அந்த மாதிரி சொல்லுகிற பொழுதே, இந்த சமயம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பெண்களால் தான் காக்கப்பட வேண்டும் என்பது, அது ஆண்கள் காப்பாற்றுவார்கள், இருந்தாலும் பெண்கள் போல அதை காப்பாற்றுவதற்குரிய உறுதி படைத்தவர்கள். ஒரு பெண்ணு சமயம் மதம் மாறினால் ஒரு சந்ததியே மாறிவிடும். அதகையினாலே தான் அதை கணக்கிலே எடுத்துக்கொண்டு இந்த பெண்கள் நம்முடைய மரபை மீறாமல், சைவ நெறியை மீறாமல், சைவத்திலேயே தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்து, அன்னவரே எம் கணவர் ஆவார், ஆங்கவர்க்கே பாங்காவோம், நீர் பூசுகிறவர் தான் எமக்கு கணவராக வர வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சிவனடியாருக்கு பணி செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். அப்படி பணி செய்கிற பொழுது எங்களுக்கு கணவன் ஒரு சிவனடியாராக வந்து விட்டால் எங்களுக்கு இரண்டும் ஒன்றாகிவிடும். கணவனுக்கும் பணி செய்தது போல ஆகும், ஒரு சிவனடியாருக்கும் பணி செய்தது போல ஆகும்.
ஆகையினால் அந்த பேற்றை எங்களுக்கு நல்குக என்று பெண்களெல்லாம் விண்ணப்பிப்பது போல மணிவாசகர் பாட்டை எழுதியிருக்கார். பெண்கள் கேட்பது போல மணிவாசகர் பாட்டை எழுதியிருக்கார். அவர் இந்த பாட்டை எழுதுகிற பொழுது அந்த பெண்களுக்கென்றே எழுதியிருக்கிறார். பெண் மக்கள் எப்படி அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும், சிவனை தவிர வேறு யாரையும் தெய்வம் என்று வழிபடக்கூடாது என்கிற அந்த கொள்கையை மிக அற்புதமாக அதிலே வலியுறுத்துகிறார். பிறகு அங்கிருந்து கிளம்பி நேராக திருக்கழுக்குன்றம் காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து திருக்கழுக்குன்றம் போகிறார். இப்படி ஒவ்வொரு தலமாக போகிறாரு. என்ன காரணம் என்று கேட்டால், தில்லைக்கு வா என்று சொன்னாலும் கூட அடுத்து எந்த தலத்திற்கு வர வேண்டும் என்கிற குறிப்பு அவருக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே தான் தில்லைக்கு நேராக போகாம இங்கே திருக்கழுக்குன்றம் போயிருக்கிறார். திரு இடைமருதூர் போகிறார், திருவண்ணாமலை போகிறார், காஞ்சிபுரம் போகிறார். நேராக தில்லைக்கு போயிருக்கலாமே, இல்லை, இந்தந்த தலங்களுக்கு வர சொல்லுகிறார். ஏன் அப்படி வர சொல்லுகிறார் என்று கேட்டால், எந்தெந்த தலங்களுக்கு போகிறாரோ அந்தந்த தலங்களுக்கெல்லாம் பெண்களுடைய விளையாட்டை மையமாக வைத்து அவர் பதிகம் பாடுகிறார். அப்போ அந்தந்த இடங்களிலே பெண்களை நெறிப்படுத்துவதும் சைவ சமயத்தை நெறிப்படுத்துவதற்கும் மணிவாசகரை சிவபெருமான் ஆட்கொண்டார். அதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் பாருங்க, நீங்கள் எல்லா பெண்களும் ஆடுகிற திரு அம்மானை ஆகட்டும், பொன்னூசல் ஆகட்டும், தெள்ளேனம் ஆகட்டும், திரு தோல்நோக்கம் ஆகட்டும், எல்லாமே பொற்சுண்ணம் ஆகட்டும், எல்லாமே பெண்களுடைய விளையாட்டுகளாக வைத்திருக்கிறதுக்கு காரணம், பெண்களை சைவ நெறியிலே நாம் நிறுத்துவதற்கு குறிப்பாக முனைப்பாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருந்தால் இந்த சைவ சமயம் என்றைக்கும் அதற்கு வளர்ச்சி குன்றாது, அது சீரோங்கி சிறப்பாக நிற்கும் என்பதுதான் அருளாளர்களுடைய கணிப்பு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, மதுரை மாநகரத்தில் மொத்த பாண்டிய நாடும் அரசன் சமணம், அதிகாரிகள் சமணம், மற்ற மந்திரிகள் சமணம், அங்கே இருக்கிறவர்கள் அலுவலர்கள் சமணம், எல்லாரும் சமணம். இந்த அம்மா சோழ நாட்டிலிருந்து வந்தாங்க. யாரு? மங்கையர்க்கரசியார். அந்த அம்மா சோழ நாடு சிறந்த சிவபக்த. வந்து பார்த்தா இங்கே எல்லாம் ஒன்றும் திருநீர் பூசாத கோஷ்டி, எல்லாம் மொட்டை மொட்டையாக நிற்கிது. அப்படி பார்த்த உடனே இந்த அம்மையாருக்கு மனம் தளர்ந்து போச்சு. கணவனே சமணம், கணவன் பார்க்க முடியாது, அவன் முன்னாடி திருநீர் பூச முடியாது. ஏன்னா திருநீர் பூசுறவனை பார்த்தால் அவன் தீட்டு, அவனுக்கு கண்டு முட்டுமா. நீர் பூசுறவனை பார்த்தா கண்டு முட்டு. இதாவது பரவாயில்ல, டேய் நான் கண்டு முட்டுன்னாவன். ஏன்னா திருநீர் பூசுறவனை பார்த்துட்டேன்னா, ஐயோ ஐயோ நான் கேட்டு முட்டுன்னா அவன். ஏன்னா நீ பூசுறவனை பார்த்தேன்னு சொன்னேல்ல, கேட்டு எனக்கு தீட்டு வந்துருச்சுன்னா. மதுரை எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். அதாவது நம்ம ராத்திரி சினிமா போயிட்டு வந்தோம்னா, அந்த பசங்கள்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா, இந்த தெருவில் ராத்திரி 2 மணிக்கு நாய் குறைக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு பார்த்தோன்னே 2 நாய் பார்த்தோன்னே குறைக்கும். இந்த நாய் பார்த்தோன்னே குறைக்குது நியாயம். இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து தெருவில் 2 நாய் இருக்கும், அது அங்கே குறைக்கும். இது கண்டு முட்டு, அது கேட்டு முட்டு. அப்படி இது மாதிரி கேட்டதுனால திட்டு. இப்படியெல்லாம் திருநீர் அவ்வளவு மங்கி இருந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்தில் அந்த மங்கையர்க்கரசியார் ஒத்த பெண்மணி, மொத்த அரசாங்கமே வேற, மந்திரிகள் வேற, அதிகாரிகள், தளபதிகள், மக்கள் எல்லாரும். ஆனால் அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, ஒரு ஆளாக நின்றுட்டு மொத்த பாண்டிய நாட்டையும் தலைகீழாக கவுத்து போட்டு அத்தனை பேரையும் திருநீர் பூச வச்சாங்க. அத்தனை பேரும் திருநீர் பூசினாங்க. எல்லாத்துக்கும் நிறைய பாட்டு எழுதினாரு நாயன்மாருக்கு. ஆனால் சேக்கிடாரு மங்கையர்க்கரசியாருக்கு ஒரே ஒரு பாட்டு தான் எழுதுறார். அந்த ஒரு பாட்டு போதுன்ட்டு அந்த அம்மையாருக்கு, மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம். அப்ப அந்த அளவுக்கு அந்த அம்மையார் அந்த சைவ நெறியை ஒரு பெண்மணி இருந்து மாற்றினால்
இன்றைக்கு எத்தனையோ மங்கையர்க்கரசியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே சைவம் கிடைத்தால் இந்த சைவ நெறி இங்கே நிற்கும். அதைத்தான் மணிவாசகர் இந்த பெண்களை நாம் நெறிப்படுத்தி அவர்கள் சைவ நெறியிலிருந்து விலகாமல் அப்ப அந்த பார்க்கிறதுக்கு அதைத்தான் அந்த திருவம்பாவையில் வலியுறுத்தினது மட்டுமல்ல, இவர் திரு ஏகம்பம் போகும்போது சரி, திருவிடைமருதூர் இப்படி பல ஊர்களுக்கு போனதுக்கு காரணம் எல்லா ஊர்களிலும் பௌத்தம் தலை தூக்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலே சுவாமி அங்கே போனார்னு உடனே மக்களெல்லாம் திரண்டு பெருமானே குருவாக வந்தவர் இவருக்கு பெருமான் குருவாக வந்தவர், இவர் சைவ நெறியை பரப்ப வந்தவர் என்று மணிவாசகரை காண்பதற்கும் அவரிடம் ஆசை பெறுவதற்கும் மக்கள் ஓடோடி வந்தார்கள். அதனால சைவ நெறி மீண்டும் தழைக்க ஆரம்பித்தது. இதுதான் காரணம். தில்லைக்கு வர சொன்னதற்கான காரணம் கூட அதுதான். தில்லையிலே பௌத்தமானது தலை தூக்கி எங்கு பார்த்தாலும் பௌத்தர்கள். அதிலே சிலர் ஏன் இந்த மண்டபத்திலே இங்கே தில்லை கூத்தன் இருக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய சமய உண்மைகளை சொல்லுகிறோம், நீங்கள் வெற்றி பெறுவீர்களானால் நீங்கள் நடராஜரை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாங்கள் எங்கள் புத்த விகாரில் இருக்கிற பௌத்தரை கொண்டு வந்து எங்கள் புத்த பெருமானை இங்கே நிறுவுவோம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அங்கே பௌத்தமாது பரவி இருந்தது. அப்ப இதனை வெல்லுவதற்காக நாம் பெருமானை அனுப்ப வேண்டும் என்று சிவபெருமான் மணிவாசகரை சோழ நாட்டிற்கு சிதம்பரத்திற்கு அனுப்புகிறார். அப்படி தில்லைக்கு வருகிற வழியில் அவர் இதுக்கு போனார், இங்கே இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் போகிறார். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் சொல்றாரு. சிவபெருமானுடைய திருநாமங்களை யார் ஒருவர் பேசுகிறார்களோ அவர்களுக்கு இன்பமே வரும், இன்பமே வரும். கண்டவம் பேர சொல்லிட்டு இருக்கிறத விட நம்முடைய அருளாளர்கள் கண்டவர், அவர்கள்லாம் கண்ணால் கண்டவர்கள், அந்த கண்டவர் பேரை நாம் சொல்ல வேண்டும் இல்லையா? சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிறவர்கள் இன்பமே, அவர்களுக்கு துன்பம் ஏது உடைத்துனர். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு, உன்னுடைய நாமங்களை பேசுகின்றவர்களுக்கு இன்பமே, இன்பம்தான் கிட்டும், துன்பம் ஏதுடைத்து இனக்கிலாததோர் இன்பமே துன்பம் ஏதுடைத்து. துன்பமே துடைத்துன்னு சொல்லலாம், துன்பம் ஏது உடைத்துன்னு உடைக்கலாம். அது உடைத்துன்னு தானே போட்டிருக்காரு அவரு, அதனால துன்பமே துடைத்துன்னு படிக்கலாம். துன்பம் ஏது உடைத்து, எப்படி வரும் துன்பம்னு கேட்கிறார். அவர்களுக்கு இன்பம் தான் இருக்கும், துன்பம் எப்படி வரும்? அப்படி வர மாதிரி அப்படி துன்பம் வந்ததுன்னா நம்ம மகாதேவா அப்படி ஓ நான் வரேன் அப்படின்னு கிளம்பிடும். துன்பம் வந்ததுன்னா காரணீஸ்வர பெருமானே அப்படின்னா ஓ இவர் பெரிய இடம் போல இருக்க அப்படின்னு கிளம்பிடும். துன்பமே துடைத்து, துன்பம் ஏது எம்பீர்மா எம்பெருமான் துன்பமே துடைத்து உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமை என்பினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலங்கள் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கழுக்குன்றிலே கணக்கிலா திருக்கோலங்கள் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்லுகிறார். திருக்கழுக்குன்றத்தில் அவருக்கு ஒரு திருக்கோலம் காட்டினாராம். அங்கிருந்து அவர் கிளம்பி வருகிறார். தில்லையை நோக்கி வர சொல்லி அவருக்கு உத்தரவு வந்துவிட்டது. நேராக தில்லையை நோக்கி வருகிறார். தில்லை நோக்கி வருகிற பொழுது அவருக்கு பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார். அதற்கு திருப்புலம்பல்னு பேரு. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்
கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியவையும் குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கண்ணீர் செலு விட்டு பரவாயில்ல. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன். வேண்டேன் வேண்டேன்கிறார். சாமிகிட்ட வேண்ட போகும்போது இது வேண்டும் வேண்டும் தானே சொல்லணும், அப்படித்தானே வேண்டும் தானே சொல்லணும். அங்கே போய் வேண்டாம் வேண்டான்னு சொல்லணும். ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். எல்லாம் பாசிட்டிவா வேண்டும் வேண்டும் தான் வரும். இங்கே சாமி வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன். சொந்தக்கார பைய ஒருத்தனும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம சொந்தக்காரவங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது, நமக்கு ஒரு நல்லது கெட்டது, இப்படியே இருந்து அது அந்த பற்று வளர்ந்து கொண்டே போகும். அந்த பற்று வேண்டாம் இல்லையா? நாம் பற்றை இங்கே வளர்த்துக்குவோம். சிவபெருமாட்ட உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன். இப்போ நமக்கு அம்மா ஊருன்னு சொன்னால் ஒரு பற்று இருக்குமில்ல, அந்த பற்று இருக்கக்கூடாது. ஊர் வேண்டேன். பேர் வேண்டேன்ட்டார். என்ன வேணான்னாரு? அதனால அவர் பேர் தெரியல. நம்ம என்னவோ சொல்லிட்டு இருக்கோம், மணிவாசகர்னு சொல்கிறோம், வாத ஊரர்னு சொல்கிறோம். ஆனால் அவர் பேர் என்ன அது தெரியாது. பேர் வேண்டேன்ட்டார். அவர் ஊர் திருவாத ஊர், அதனால திருவாத ஊரர்னு சொல்லுகிறோம். இப்போ யாராவது நம்ம மேல் மாடியில் ஒருத்தர் தஞ்சாவூர்காரர் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த தஞ்சாவூர்காரர் இருக்கார அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர் அப்படி தான் பேர் சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளிக்காரர் இருப்பாங்க. அப்போ வாத ஊரருங்கிறது அந்த ஊர் பேரை வச்சு சொல்கிறது. அவர் பேர் என்னன்னு தெரில. பேர் வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். இதாவது பரவாயில்ல. அடுத்து சொன்னார் கற்றாரை யான் வேண்டேன். படித்தவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னாரு. ஏன்னா நாம் கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதையும் அவன் அங்கேருந்து நான் உனக்கு விளக்கி சொல்கிறேன்னு ஆரம்பித்து இருக்கிறதையும் குழப்பி அடிச்சுவிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான் இல்லையா? அப்போ இந்த கற்றாரை யான் வேண்டேன்னு ஏன் சொல்லுகிறாருன்னு சொன்னால் யாரை சொல்லுகிறார் பாருங்க. ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனர். அது எப்படி சொல்லணும்னா கற்க கற்பவை கற்றபின்ங்கிறது கற்க கசடர கற்பவைங்கிறது கற்பவை கசடர கற்க. கற்பவை கசடர கற்க. கற்பவைன்னா படிக்க வேண்டியதை படி. நம்ம ஆயுள் காலம் கம்மி, தேவையில்லாததெல்லாம் படித்து வச்சு நமக்கு என்ன ஆக போகுது இல்லைங்களா? உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்க போது E=mc² பற்றி நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? அது எந்த விதத்தில் அது நமக்கு உதவ போகுது? அது உதவாது இல்லையா? அப்போ என்ன உதவுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்காம தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்களா? அப்போ இது படித்த ஒரு நிலை எது பிரயோஜனப்படும்னா படித்தபடி நிற்கணும். கற்பவை கற்க வேண்டியதை கற்பவை கசடர கற்க கற்ற பின் அதற்கு தக நிற்க. நீ என்ன படிச்சியோ அதுக்கு தக்க மாதிரி நிற்கும். இப்போ திருக்குறளை எடுத்துக்கிட்டு புலால் மறுத்தலை படிச்சுட்டு மூடிட்டு ராத்திரி மெனு சரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நான் சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? நான் திருக்குறள் மேலே ரொம்ப எனக்கு பிரியம், திருவள்ளுவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். திருவள்ளுவர் எங்கள் தமிழ் ஆசான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் சொன்னதை கல்லுண்ணாமை
புலால் மறுத்தல், பொய் பேசாமை, இதெல்லாம் இருக்குல்ல அதிகாரம். இதை தவிர்த்து மித்ததை போய் படித்தா என்ன பிரயோஜனம் இல்லையா? படிக்கிறது பெருசு இல்லை, படித்தபடி நிற்றல், நிற்க அதற்கு அதுவே நிற்கணும். அப்போ கற்றாரை யான் வேண்டேன்னா வெறுமனை படித்தவன் எனக்கு வேண்டாம், படித்த மாதிரி நிற்கணும். பக்தியோடு இருக்கும் பொழுது பக்தியும் ஒழுக்கமும் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாத பக்தி என்னத்துக்கு பயன்படும்? அடிப்படையாக ஒழுக்கம் பக்தி ரெண்டும் இருந்தால் தானே. ஆகையினாலே கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். படித்ததெல்லாம் போதும், படித்ததெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்பட்டுச்சா? நிறையா படித்து என்ன பண்ண போகிறோம்? ஆகையினாலே படிக்கணும், படித்ததை சிந்திக்கணும், கேட்கணும், சிந்தித்ததனுடைய தெளிவு பெறணும், அதன்படி நிற்கணும். அதுதான் முக்கியம். எனவே அதை சொல்லுகிறார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். இவ்வளவு வேண்டாம் வேண்டான்னு சொன்னார் இல்லையா? ஒன்னே ஒன்று வேண்டும்னு கேட்குறேன். எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றியப்பா, உனக்கு வேணுங்கிறது ஒன்றும் இல்லையா? ஒன்னே ஒன்று வேணும்னார். என்ன வேணும்னு கேட்டார். அவர் சொன்னார், குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே. குறை கடல் அப்படின்னு சொன்ன சாமி அந்த காலை தூக்கியிருக்காரு இல்லையா? இந்த தூக்கிய திருவடியில் சிலம்பு இருக்கு. இந்த சிலம்பு ஒலிக்கும். குறைத்தல்னா ஒலித்தல்னு அர்த்தம், சத்தம் போடுதல்னு அர்த்தம். இந்த காலை எடுத்து அப்படி வச்சிருக்கிற பொழுது இந்த கால் அந்த ஒலி, அந்த ஒலி இருக்க, அந்த ஒலி எழுப்புகிற திருவடி இருக்க, அந்த திருவடி ரொம்ப முக்கியம். சிவபெருமானுடைய ஊன்றிய திருவடியை விட தூக்கிய திருவடி இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு குஞ்சித பாதம்னு பேர். அதை பேராகவே வைப்பாங்க, குஞ்சித பாதம்னு பேராக வைப்பாங்க. குஞ்சிதம்னா தொங்குறதுன்னு அர்த்தம், தொங்குறது. இந்த பெண்கள்லாம் சடை முடிச்சா பின்னால் ஒன்று தொங்க விடுவாங்க, அதுக்கு என்ன பேர்? குஞ்சம்னு பேர். அந்த காலத்தில் அது குஞ்சம்னு பேர். அது குஞ்சித பாதம்னா தொங்குற பாதம். அது அதை காட்டுறார் பெருமான். இதை பற்றிக்கோ, இதை பற்றிக்கோ அப்படிங்கிறது. அதை பற்றிக்கோன்னு சொல்லுகிற பொழுது அதில் ஒரு குறிப்பு இருக்குது, கவனிக்கணும். இப்படி காட்டுறார் இல்லையா? காட்டும்போது இந்த ஒரு விரல் தான் இங்கே காட்டும். இந்த தூக்கிய திருவடியை அப்படி வைக்கிற பொழுது இது வந்து வீசிய கை, இது வந்து அமைந்த கை, அமைதல்னா அபயக்கை. இப்படி வைக்கும் பொழுது ஒரு விரல் இந்த தூக்கிய திருவடியை காட்டி கொண்டு இருக்கும். இப்படி காலை ஒரு காலை தூக்கி இருப்பார், இப்படி காட்டு. இந்த 3 விரல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த 3 விரல் எங்கே இருக்கும்னா இந்த காலுக்கு கீழே இருக்கிற முயலகனை காட்டிகிட்டு இருக்கும். அந்த 3 இந்த மலத்தை அடக்க நீ இந்த காலை பற்றுக, உன்னை மேலே தூக்கி விட்டுறேன்னு சொல்லுகிற அபிநயம் தான் சிவபெருமான் அங்கே பிடிச்சிருக்க. நீ இதை பிடி, வா நான் பார்த்துக்கிறேன். இந்த 3 பேர் அங்கே இருக்கிறான் பாரு கீழே, இந்த 3 பேருடைய அடையாளம், மலத்தினுடைய அடையாளம், அதை காட்டுகிறார். இங்கே தட்சிணாமூர்த்தியாக இப்படி காட்டுவார், இதில் இப்படி காட்டுவார். அதான் ரெண்டுக்கும், நடராஜருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு இருக்கக்கூடிய அந்த செய்தி. ஒன்னே ஒன்று வேணும்னார். என்ன வேணும்னார்? குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா. திருக்குற்றாலத்தில் இருக்கிற கூத்தன் சித்திர சபை. 5 சபை உண்டு. ஒரு சபை திரு ஆலங்காட்டில் இருக்கு, அது ரத்தன சபை. ஒரு சபை சிதம்பரத்தில் இருக்கு, அது கனக சபை. ஒரு சபை மதுரையில் இருக்கு, அது ரஜித சபை. ஒரு சபை திருநெல்வேலியில் இருக்கு, தாமிர சபை. ஒரு சபை குற்றாலத்தில் இருக்கு, சித்திர சபை. அந்த சித்திர சபையைத்தான் சொல்லுகிறார். குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா. சித்திரத்திலே இருப்பார் பெருமான், அந்த படத்தில் இருப்பார், சித்திரத்தில் இருப்பார். குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. ஒன்னே ஒன்று வேணும்னு கேட்டார்.
என்ன வேணும்னு கேட்குற பொழுது எனக்கு ஒரு மனசு கொடுன்னார். என்ன மனசு இருக்கட்டுப்பா, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. என்ன மனசு அப்படின்னார். எனக்கு ஒரு மனசு கொடுன்னார். என்ன மனசுன்னார். இந்த பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவோட மனசை எனக்கு கொடுன்னார். பசுவோட மனசை கொடுன்னார். என்ன பசுவோட மனசுனா என்னப்பா? இந்த புதிதாக கண்ணுக்குட்டி போட்டிருக்கிறல்ல பசு, கன்று என்ற பசு, அந்த பசுவோட மனசு எனக்கு கொடு. அந்த பசுவோட மனசு எனக்கு கொடு. ஏன் அப்படின்னா அந்த பசுவோட மனசு அந்த கன்றுக்காக எப்படி இயங்கும், அது மாதிரி என் மனசு உனக்காக இயங்கணும். என் மனசு உனக்காக இயங்கணும். இங்கே நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எது பசு, எது கன்றுக்குட்டி? எது பசு? சரியா கவனிக்கல. மாணிக்க வாசகர் தான் பசு. யார் கண்ணுக்குட்டி? சிவபெருமான் கண்ணுக்குட்டி சொல்றார் அவரை. கற்றாவின், கற்றான்னா புதிதாக கன்று ஈன்ற பசுன்னு அர்த்தம். கன்று புதிதாக கன்று ஈன்று பசுன்னு அர்த்தம். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. ஒரு பசுவினுடைய மனம் போல எனக்கு கொடு, நான் உருகணும்னார். பசு தன்னுடைய கன்றை நினைந்து உருகுவது போல நான் உன்னை நினைந்து உருக வேண்டும், எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எப்பவும் அருளாளர்கள் எல்லாம் சிவபெருமானை சொல்லுகிற பொழுது தாய்க்கு சமானமா சொல்லுவார்கள். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்லாம் அவரே பாடியிருக்கார். மணிவாசகருடைய கருத்து என்னன்னு கேட்டா, இந்த உயிர் பிறவிகளிலேயே மிக உயர்ந்தது தாய், மிக இழிந்தது நாய். அவருடைய ஸ்கேலு. பிறப்புகளிலேயே மிக உயர்ந்தது தாய், மிக இழிந்தது நாய். நாய் என்று சொல்லக்கூடிய இழிந்ததை காட்டிலும் தாழ்வானவன் நான். தாய் என்று சொல்லதை காட்டி சிறந்ததை காட்டிலும் சிறந்தவன் நீ. நீ தாயை காட்டிலும் சிறந்தவன், நான் நாயை காட்டிலும் இழிந்தவன். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். நீ தாய்க்கு எபோ, நான் நாய்க்கு பிலோ. எப்படி சொன்னார் பாருங்க. நாய் தான் பிலோ, இவர் பிலோவுக்கு பிலோ, தாய்க்கு மேலே சிவபெருமான். சரி, அப்ப இந்த தாயை சொல்லி இருக்கலாமே. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக உருகுவது போல உருக வேண்டும், அப்படி எனக்கு ஒரு மனசு கொடு, அப்படி கேட்டிருக்கலாமே இல்லையா? ஒரு தாயை கேட்டிருக்கலாம். ஒரு தாயினுடைய மனம் போல எனக்கு கொடு, தன்னுடைய குழந்தையை நினைந்து உருகுகின்ற அந்த தாயின் உள்ளம் போல எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கலாமே. ஆனா அப்படி கேட்காம ஒரு பசுவினுடைய கன்று என்ற பசுவினுடைய உள்ளம் போல கொடுன்னு கேட்கிறாரு. பசு என்ன இருந்தாலும் 5, தாய் 6. புரியுதா என்னன்னு? புரியுதா என்ன? 5 6 அது 5 அறிவு, இது 6 அறிவுன்னு சொல்லிக்குது. என்ன? இது 6, அது 5. இந்த ரொம்ப பெரிய உங்க பெரிய மனுஷன்லாம் ஒரு கணக்கு புள்ள வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சது. ஒரு பெரிய வீட்டுக்குடைய கணக்கு புள்ள என்கிட்ட சொன்னார். எங்களுக்கு கணக்கு புள்ளைன்னு ஏன் பேருன்னா, முதலாளி எதில் 6ல் இருக்காரா 5ல் இருக்காரா 4ல் இருக்காரான்னு பார்த்து பார்த்து வரவங்களுக்கு சொல்லுவோம். அதனால எங்களுக்கு கணக்கு புள்ளைன்னு பேருன்னு. எப்போ முதலாளியை பார்க்கலாமா? வேணாம், இப்போ 5ல் இருக்காரு, போயிடாத அப்படின்னு கணக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு. சரி, இப்ப 6 அறிவு படைத்த தாயை சொல்லி இருக்கலாமே, ஏன் 5 அறிவு படைத்த விலங்க சொல்லுகிறார் அப்படின்னு எனக்கு ஒரு குறுகுறுப்பு. நான் கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தேன். அப்ப ஒரு விஷயம் தெரியுது பாருங்க. இந்த தாய் என்ன பண்ணுவா? இந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை மேல அவ காட்டுற பாசம் யாராவது காட்ட முடியுமா?
தாய்க்கு சமானமாக யாராவது ஒருத்தரை அன்புக்கு சொல்ல முடியுமா? இல்லை. அப்படி சொல்லுகிற பொழுது திருமூலரே சொல்லுகிறார், தாய் ரொம்ப சிறந்தது அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம்னா, இந்த இப்போ தாய் இருக்கா பாருங்கள், அந்த குழந்தைங்க பால்லாம் கொடுத்து அது குழந்தைங்க ஒரு மெத்துன்னு துணியை போட்டு அதில் படுக்க வச்சுட்டு, எங்கள் வீட்டுக்காரருக்கு டிஃபன்லாம் கட்டி கொடுத்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டு, பையன் ஸ்கூலுக்கு போவான், அவனுக்கு டிஃபன் கட்டி கொடுத்து வேலைக்கு அனுப்பிச்சுட்டு, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு, இந்த குழந்தைக்கு அப்பப்போ பாலை கொடுத்துட்டு ஒரு பெரிய துணியை விரித்து அதில் படுக்க வச்சுட்டு, காலையிலேருந்து 5-6 மணிக்கு எழுந்திரிச்சவ பச்சை தண்ணி பல்லில் படலை, 10 மணிக்கு ஒரு தட்டை எடுத்து வச்சு சாதத்தை போட்டு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கோம். கண்ணா விளையாடுறா அப்படின்னு இந்த குழந்தை பசி தீர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். விளையாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த தாய் சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி பிசைவா. அப்போ பிசைஞ்சி எடுத்து ஒரு வாய் வைக்க போவா, இந்த குழந்தை ஆய் போயிடும். கொஞ்சமாவது மூஞ்சி சுழிப்பாள தாயி, சோத்தை பிசைஞ்ச கையை அலம்ப மறந்து எழுந்து ஓடி, கண்ணா ஆய் போயிட்டியாடான்னு ஓடி வருவாள். ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் 3 நாளாக போகாமல் இருக்கு, இந்த குழந்தைக்கு ஆய் போகாமல் இருக்க போயிடுச்சேன்னு சந்தோஷத்தில் சொத்தை அலம்ப மறந்து அந்த தாய் அந்த குழந்தையினுடைய மலத்தை அலம்புவா இல்லையா? இப்போ நம்மால் அங்கே நின்னான்னு வச்சுங்க, சனியை எப்போ போகுது பாருது அப்படி தட்டை தூக்கிட்டு வெளியில் ஓடிடுவான். ஆனால் தாய் என்ன பண்ணுவா, கொஞ்சம் கூட பார்க்காம அந்த மலத்தை அலம்பு. ஒரு உயிரினுடைய ஒரு மலத்தை ஒரு பிறவியிலே தீர்க்கிற தாயே உயர்ந்தவள்னா, ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு உயிரினுடைய 3 மலத்தை கழுவுகிறானே காரணீஸ்வரன், அவன் தாயை காட்டிலும் பெரியவன். அவன் மலம் கழுவுறாங்க நமக்கு தாய் போல. அதான் தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதா எழும் சூரியனாமே திருமூலர் சொல்லுகிறார். நீ தாயை காட்டிலும், தாய் ஒரு மலம் கழுவுறாயா உடல் மலம், நீ 3 மலம் கழுவுறிய. தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதா எழும், கருணை வெள்ளமாக இருக்கிறார். இப்போ இந்த தாய்ங்கிறவ அப்படி மிக உயர்ந்தவள். அப்போ அவளை சொல்லியிருக்கலாமே, பசுவை ஏன் சொன்ன அப்படின்னா, தாய் உயர்ந்தவள் தான். ஆனால் அவ கூட என்ன பண்ணுவா, குழந்தையை எடுத்து அரவணைச்சு அதுக்கு பால் ஊட்டுகிற பொழுது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து, இந்த குழந்தைய அரவணைச்சு பால் ஊட்டுகிற பொழுது இந்த குழந்தை அந்த பசி நீங்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக வளரணும், நல்ல படிப்பு கிடைக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், 4 பேர் மெச்சுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், இது சிறப்பான உத்தியோகத்துக்கு போகணும், 4 காசு கை நிறைய சம்பாதிக்கணும், எனக்கும் 4 காசு கொடுக்கணும், நான் கட்டிட்டு வந்தது தான் சரியில்லை, இதுவாவது என்று ஒரு தாய் தன்னையும் அறியாமல் தான் வளர்க்கின்ற குழந்தையிடம் ஒரு எதிர்பார்ப்பை வளர்ப்பாள். ஆனால் பசுமாடு கன்றுக்குட்டிக்கு பால் தருகிற பொழுது இந்த கன்றுக்குட்டி வளரும், பெரிதாகும், தன்னை வைத்து காப்பாற்றும் என்று எந்த பசுவுக்கும் தெரியாது. அந்த பசு போல நானும் உன்னிடம் எதையும் எதிர்பாராமல், உங்ககிட்ட எதையும் எதிர்பாராத அன்பு செலுத்தணும். உங்ககிட்ட வந்து நின்னா இதை கூட அதை கூடலாம் கேட்கக்கூடாது. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா, உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது, அதுக்காக வந்தேன், உன்னை பார்க்கணும்னு வந்தேன். நீதானே தாய், நீதானே தந்தை, நீதானே உறவு, இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். அப்போ மணிவாசகர் சொல்லுகிறார், தாயை காட்டிலும் கருணை உடையவன் சிவபெருமான். இப்ப பசு புதிதாக கன்று என்ற பசு, அந்த பசு கன்று குட்டியை நினைந்த உடனே என்னாகும், நினைக்கிற போல என்னாகும், பால் சுரக்கும். கன்று குட்டியை நினைச்சாலே பால் சுரக்கும். அதுபோல மணிவாசகர் என்று சொல்லக்கூடிய பசு சிவத்தை நினைக்கிற பொழுதெல்லாம் சுரந்த பால் தான் திருவாசகம். அதுதான் திருவாசகம். நினைக்கிற பொழுதெல்லாம் அந்த அமுது சுரக்கிறது. இப்பயே கண்ணுக்குட்டின்னு வச்சாருன்னு புரியுதா?
உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தாவுன் குறைகழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. வருகிறார், தில்லை வந்துவிட்டது, பெருமானை தரிசிக்கிறார். ஆனந்தம் பொங்குகிறது அவருக்கு. இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து அருணருகில் வீழ்வேற்கு. நான் நரகத்தில் விழுந்திருப்பேன், ஆனால் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. இந்த தில்லையிலே ஆனந்தத்தை பார்க்கிறேன் என்று தில்லையிலே மகிழ்ந்து இருக்கிறார் பெருமானே. இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்த மிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. பெருமானை பார்க்கிறார். பிறகு அங்கிருந்து பெருமானை தரிசித்து விட்டு எல்லாரும் அருளாளர்கள்லாம் வந்தாங்கன்னா தில்லைக்குள்ள தங்க மாட்டாங்க, ஊர் எல்லைக்குள்ள தான் தங்குவாங்க, தாண்டி தான். ஞானசம்பந்தரும் அப்படிதான் திருவேட்களம் போய் தங்கினார், அங்க தங்க மாட்டாங்க. அதுபோல போய் தங்கினார். அவர் தங்கின இடத்துக்கு பேரு பித்தர்புரம்னு பேரு. என்ன பேரு? பித்தர்புரம். அதுதான் பிற்காலத்தில் பிச்சாவரம் ஆயிற்று. அந்த பித்தர்புரம் என்ற இடத்திலே தான் சாமி ஒரு குடில் அமைத்து கொண்டு அங்கே இருக்கிறார். அப்பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் வந்து பௌத்தர்கள் வந்து இங்கு வம்பு செய்கிறார்கள். இந்த பௌத்தர்கள் சமய போர் செய்ய அழைக்கிறார்கள். இதை தாங்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிறகு பௌத்தர்களை எல்லாம் வாதுக்கு அழைத்து அவர்களுக்கு அந்த பௌத்த சமயத்தினுடைய குறைகளை எடுத்து சொல்லி சைவ சமயத்தினுடைய நிறைகளையெல்லாம் எடுத்து சொல்லி சைவ சமயத்தை நிறுவினார். அவர்கள் வாதத்திலே தோற்ற காரணத்தினாலே தில்லையை விட்டு நீங்கினர். பௌத்தத்தினால் விளைய இருந்த ஆபத்து சிதம்பரத்துக்கு நீங்கிற்று. இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நம்முடைய பெருமானை நம்முடைய சிவபெருமான் தில்லைக்கு அழைத்த காரணம். பௌத்த அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணார்? பாண்டிய நாட்டில் சமணம் இருந்தது. அதனால் சோழ நாட்டில் இருந்து திருஞான சம்பந்தரை அனுப்பிச்சார். இப்போ சோழ நாட்டில் பௌத்தம் இருந்தது, பாண்டிய நாட்டில் இருந்து ஒருத்தரை அனுப்பிச்சார். அவர் தான் நம்முடைய திருவாத ஊரர். மிக அற்புதமாக அந்த பௌத்த சமயத்தினுடைய பல்வேறு குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, பௌத்தம் என்பது கடவுளை மறுப்பு செய்கிற ஒரு மதம், கடவுள் இல்லை என்று சொல்லுவது, உயிர் தான் செய்கிற நன்மை தீமைகளுக்கு அது தானே இன்ப துன்பம் அனுபவிக்கும் என்று சொல்லுகிறவர்கள். கடவுள் இல்லை என்று சொன்னால் ஒருவன் செய்கிற நல்வினை தீவினைக்கு யார் பயன் தருவது? இல்லையா? அது தரத்துக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் சேர்க்கிறார். அதை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கணுமே. ஒருவர் செய்த வினையின் பயனை சிவனே அறிவான், சிவபெருமானே ஊட்டுவார். அப்படி சிவபெருமானே ஊட்டுகின்ற வினையை சிவன் உண்டு என்று சொன்னால்தான் ஒப்புக்கொள்ள முடியும். இப்போ கடவுளே இல்லை என்று சொல்லுவது பௌத்த சமயம். பின்ன எப்படா ஒருத்தன் செஞ்ச நன்மை தீமை அவனுக்கு வருகிறது என்று சொன்னால் அது தானாக வருங்கிற. அது எப்படி தானாக வரும்? நான் இப்போ ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சுட்டேன் வச்சுக்குவோம். இப்போ நான் கெடுதல் செஞ்சால் நான் செய்த கெடுதலினுடைய
நன்மை தீமை எனக்கு எப்படி வரும்? சிவபெருமான் கொடுத்தா தானே வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை கொண்டு வந்து உயிர் போய் தானா எடுத்துக்குமா? எடுத்துக்காது. அது ஜடம். நம்ம செய்து முடித்தவனே முடிஞ்சிடும். அதுக்கு அறிவு இல்லை. அது எப்படி நம்மகிட்ட வந்து சேரும்? ஒருவருக்கு கெடுதல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த கெடுதலினால் அவர் பாதிக்கப்பட்டார். அப்படி பாதிக்கப்பட்டவர் துன்பம் அடைந்தார் என்று சொல்லுகிற பொழுது அந்த துன்பம் அடைய செய்ததற்கான பயனை நாம் பெற வேண்டுமே. அந்த பயனை ஊட்டுவது சிவபெருமான். ஆகையினாலே அவருக்கு கணக்கு நல்ல சரியாக தெரியும். யார் என்ன வினையை எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக கணக்கெழுதி கொண்டிருக்கிறார் என்று அன்றைக்கு கூட பார்த்தோம். ஆகையினாலே பௌத்த மதம் கடவுளை மறுக்கிறது. அடுத்தது பௌத்த மதம் பெண்களுக்கு முக்தி இல்லை என்கிறது. அது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அப்போ பெண்ணுக்கு முக்தி இல்லைன்னா முக்திக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் திரும்பவும் ஆணா பிறந்து அதுக்கப்புறம் தான் முக்திக்கு போக முடியும் என்று சொல்லுகிறது. ஆனால் சைவ சமயமோ இந்த உயிருக்கு ஆண் பெண் பேதமில்லை, இது உடலிலே இருக்கிற பேதம்தான், உயிருக்கு பேதம் கிடையாது, எல்லா உயிருக்கும் முக்தி சமம், அது சென்று அடையும், எனவே பெண்களுக்கும் முக்தி உண்டு என்று பேசுவது சைவ சமயம். இப்போ இப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் நம்முடைய மணிவாசகர் எடுத்து சொல்லி சிவபெருமானுடைய அந்த உயர்ந்த கொள்கைகளை அவர் நிறுவுகிறார். சிவபெருமானை பற்றி பல்வேறு குறியீடுகளை அவர்கள் பேசுவார்கள். இப்போ சிவபெருமான் அவருக்கு சாம்பல் தான் பூசிக்குவார், அவர் எலும்பு மாலை அணிஞ்சுக்குவார், அவருக்கு சடாமுடி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்படி தான் சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு. இப்போ அந்த அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்காக சொல்ல முடியுமா? சிவபெருமான் ஒருவனுக்கு தான் சொல்ல முடியும். அவன் ஒருவனுக்குத்தான் 3 கண்கள் உண்டு, நெற்றிக்கண். அவன் ஒருவன் தான் எலும்பு மாலை அணிவான். அவன் ஒருத்தன் தான் ஜடாமுடி இருக்கு, தனி முடி கிடையாது. அவன் ஒருத்தனுக்கு தான் பிறை உண்டு. அவன் ஒருத்தன் தான் கங்கை வச்சிருப்பான். அவன் ஒருத்தன் தான் சாம்பல் பூசுவான். அவன் ஒருத்தன் தான் அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான். அவன் ஒருத்தன் தான் சுடுகாட்டில் இருப்பான். வேற எந்த சாமியாவது சுடுகாட்டுக்கு போகுமா? எங்கேயாவது போகுமா? மணிவாசகர் சொல்றார், கோயில் சுடுகாடு, கொல்புலித்தோல் நல்லாடை. என்ன ஒருத்தர் கேட்டார், ஒரு மாணவர் கேட்டார், ஐயா அவர் இருக்கிறது சுடுகாடு கோயில்னு சொல்லுகிறீர்களே, நான் எங்க போய் பார்க்கறது? நான் எங்க போய் சிவபெருமானை பார்க்கறது? சுடுகாட்டுக்கு போறதா கோயிலுக்கு? இது கேள்வியெல்லாம் வக்கடையா கேட்பாங்க எல்லாம். நான் எங்க போய் பார்க்கறதுனாரு. அப்பா நீ கோயிலுக்கே போய் பாரு, அவர் தான் கோயிலில் இருக்காரு, நீ கோயிலுக்கே போய் பாரு. ஆனால் எல்லா பயிலும் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர ஐ வில் மீட் ஹிம் ஓவர் தேர்ங்கிறார். பயலை அங்கே வச்சு பார்த்துக்கிறேன்ட்டார். இந்த கோயிலுக்கு வராத பயலாம் சுடுகாட்டில் வச்சு பார்த்துக்கிறேன்ட்டார் இல்லையா? அப்ப சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அந்த அடையாளங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இப்போ ஏன் சாம்பல் பூசுகிறாருன்னு சொன்னால், எல்லாம் ஒரு காலத்தில் சாம்பலாகும், எல்லாம் ஒரு காலத்தில் சாம்பலாகும். எல்லாம் சாம்பலாச்சாலும் கூட அந்த சாம்பலை பூசறதுக்கு ஒருத்தன் நிற்பான், அவன் தான் சிவபெருமான். அவன் ஒடுக்கம் இல்லாதவன். அதனால அது அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் தலைமாலை அணிந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுவான். ஆமாம், தலைமாலை தான் கோர்த்து அணிஞ்சிருக்கிறார். அது என்ன தலைமாலை? பிரமன், திருமால், இந்திரன் அவங்களுடைய தலைமாலைகள். இந்த கார்பரேஷன்லாம் போனீங்கன்னா, இந்த ஹவுசிங் போர்டு இது மாதிரி போனி சேர்மன் ரூமுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சேர்மன் ரூமில் வரிசையாக ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சேர்மன் 1994 97 வரைக்கும் சேர்மனாக இருந்தவர். அடுத்த ஃபோட்டோ 97 2000 வரைக்கும். அடுத்த சேர்மன் 2000 2005 வரைக்கும். அதுக்கு அடுத்த சேர்மன் 2005 2005 வரைக்கும். பாவம், அவர் ஒரு வருஷம் தான் இருந்திருக்காரு. இப்படி எல்லா ஃபோட்டோவாக இருக்கும். இப்போ வந்து சேர்மனாக உட்கார்றவர் இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா என்ன நினைக்கணும்?
இப்போ சேர்மனாக வந்து உட்கார்றவர் இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா என்ன நினைக்கணும்? நம்மளும் ஒரு நாள் இப்படி ஃபோட்டோவாக மேலே ஏறுவோம். அதனால் இந்த பதவி நிரந்தரம் இல்லை, இது மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிரந்தரம் இல்லாத இந்த பதவியில் நாம் மக்களுக்கு எவ்வளோ தொண்டு செய்யணுமோ அவ்வளோ தூரம் தொண்டு செஞ்சிடணும். ஏன்னா நாமளும் ஒரு நாள் இப்படி ஃபோட்டோவாக மேலே ஏறிடுவோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கோம். அதுபோல் சிவபெருமான் திருமால் தலையும் பிரம்மனுடைய தலைகளையும் வச்சிருக்கிறார். அப்போ இப்போ இருக்கிற திருமால் அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? நமக்கு முன்னால் திருமால் போஸ்டில் இருந்தவெல்லாம் மண்டை ஓடாப்ப ஏறியிருக்கான். அதனால் நம்மளும் ஒரு நாள் இவர் தலையெல்லாம் மண்டை ஓடா ஏறுவோம். அதனால் இப்போ அகந்தை இல்லாமல் ஆணவம் இல்லாமல் நம்ம தொழிலை ஏற்ற வேண்டும் என்பதற்காக அந்த திருமாலும் பிரமனும் உணர வேண்டும் என்பதற்காக தலைமாலை அணிந்திருக்கிறார் சிவபெருமான். சிவபெருமானுடைய அடையாளங்கள் எல்லாத்துக்கும் பொருள் உண்டு. இப்போ இப்படி சிவபெருமான் அதுக்கு நேரம் இல்லை, 3 கண்ணிய அவருக்கு ஏன் ஜடாமுடி, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அது வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் தனித்தன்மை உடையவர் சிவபெருமான். அப்படி அந்த தில்லையிலே இருந்து பௌத்தர்களை கொள்கைகளை காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பௌத்தர்களை விரட்டினார். பௌத்தம் வேரூன்றாமல் போயிற்று. பிறகு அங்கேயே அந்த குடிலிலேயே தங்கி இருக்கிறார். அந்த குடிலில் அவர் தங்கி இருக்கிற பொழுது எப்பொழுதாவது நினைப்பு வரும். மித்த நேரத்திலெல்லாம் நெட்டைக்கு போய்விடுவார். சிவபெருமானுடைய ஆணைக்காக காத்திருந்தார். விரைவில் நம்முடைய ஆணை வரும் என்று சொல்லி இருந்தார் பெருமான். அதனால் அந்த குடிலிலே இருக்கின்றார். அழகான நந்தவனம், அற்புதமான குடிலே அது உள்ளே இருக்கிறார். எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதில் வெளியிலே சில சீடர்கள், அவர்களெல்லாம் பெருமானோடு பேசியதில்லை. ஆனால் அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா தொண்டு செய்யலாமேன்னு அங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் உள்ளே இருக்கிறார் வாத ஊரர். அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அவரை பார்க்கறதுக்காக வந்தார். நல்ல கட்டுமஸ்தான தேகம், அங்கவஸ்திரம், பஞ்சகச்சம், கையில் ஒரு தடி, ஜடாமுடி அப்படியே தொங்குது. அப்படியே வந்தார். வந்து நின்ன உடனே அவரை பார்த்துட்டு இவங்க அங்கே இருந்தவங்க போய் கேட்டாங்க, சாமி தங்களை பார்த்தால் பெரியவர் போல் தெரிகிறது, தாங்க ஏன் இங்கே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்கே வாத ஊரர் இருக்கிறாராமே, அவரை பார்க்கறதுக்காக வந்து. சாமி அவர் யாரையும் பார்க்கறதில்ல, அவரோட நான் பேசணும், அவர் யாரோடையும் பேசுறதில்ல, அவர் யாரோடையாவது பேசுன மாதிரி நாங்கள் பார்த்ததும் இல்லை, அவர் யாரோடையும் பேச மாட்டார், அவர் எப்போ விழிப்பு நிலைக்கு வருவாருன்னு தெரியாது, நாங்களே இங்கே வெளியில் இருக்கோம், எங்களை யாரையும் அவருக்கு தெரியாது. அப்போ நீங்களே சீடர்களா? நாங்களாம் சீடர்கள் இல்லை, அப்படி அவர் சொன்னது கிடையாது. அவருக்கு ஏதாவது தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்குமானா நிற்கிறோம். திடீர்னு சமயத்தில் வெளியில் வருவார். அப்போ நாங்கள் தட்டில் வச்சுருக்க பழத்தை நீட்டுவோம், அதை மட்டும் எடுத்து சாப்பிடுவார், திரும்ப உள்ளே போயிடுவார். ஆகையினால அவரை நீங்கள் பார்க்க முடியாது. இல்லை என்னை பார்த்தா அவர் பேசுவார் அப்படின்னார். இல்லை நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், நீ இருப்பா நான் உள்ளே போய் பார்க்குறேன் என்று அவருடைய உத்தரவையும் மீறி அவர் உள்ளே பூந்தார். குடிலுக்குள்ளே போனார். வாத ஊரர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அந்த நிட்டையில் இருக்கிற பொழுது சிவானந்த அனுபவம். இவர் உள்ளே நுழைஞ்சார், கண்ணை விழித்தார், அவரை பார்த்தார். பார்த்த உடனே அவருடைய திருவடியில் விழுந்தார். வாத ஊரரே, சிவானுபவத்தில் தெளித்திருக்கிறீர், ஒரு ஆசனம் கட்டி உட்காருங்கன்னு. அவர் உட்கார்ந்தார். இப்படி சுற்றி பார்த்தார். எங்கே பார்த்தாலும் ஓலை நறுக்காக இருந்தது, ஓலைச்சுவடிகள். அப்படி பார்த்தார். என்ன ஓலைச்சுவடிகள் அப்படின்னார். மணிவாசகர் அப்படி சிரித்தார். ஓ, உமக்கு நினைவு வருகிற பொழுதெல்லாம் ஏதாவது எழுதுவீர் போல் இருக்கிறது. ஆனந்த நிலையில் இருக்கிற பொழுது அனுபவம், அருள் நிலைக்கு வருகிற பொழுது பதிகம். அப்பொழுது பல பதிகங்களை இறைவனுடைய தூண்டுதலினாலே அதை எடுத்து தனக்கு வருகிற பொழுது, நினைவு வருகிற பொழுது தான் அருளி செய்த பதிகங்களை எல்லாம் எடுத்து எடுத்து, ஓ தாங்கள் செய்த பதிகங்கள், நான் எதற்கு வந்திருக்கிறேன், உங்களிடம் ஒன்று பெறுவதற்கு வந்திருக்கிறேன். சாமி என்கிட்ட ஒன்றும் கிடையாதே என்பது போல் அவர் பார்த்தார். உங்கள்கிட்ட இருக்கிறது தான் நான் வாங்க வந்தேன். இதோ இருக்க இந்த ஓலைச்சுவடிகள், இவையெல்லாம் உம்முடைய அற்புதமான பாடல்கள். ஒருவேளை நீவீர் சிவபெருமான் அழைத்து போய்விட்டீர் என்று சொன்னால் இந்த ஓலைச்சுவடிகளுடைய பெருமை யாருக்கும் தெரியாது.
வந்து பார்க்கிறவர்கள் இதை குப்பை என்று அள்ளி எங்கேயாவது போட்டு விடுவார்கள். இது எத்தனை உயர்ந்தது என்று இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். இதெல்லாம் நீர் அருளி செய்த பாடல்கள், அவற்றையெல்லாம் திரட்டி என்னிடம் கொடுங்கள். அவற்றை பெற்றுப்போவதற்காக நான் வந்திருக்கிறேன். அதை உரிய இடத்திலே சேர்ப்பேன், மக்களுக்கு அது பயன்படும். இங்கேயே வைத்துக் கொண்டிருப்பதனால என்ன பயன்? அதை பெற்றுப்போவதற்காக வந்திருக்கிறேன், தாராளமாக தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் சேகரித்து அதை கட்டி அவர் கையிலே கொடுத்தார். அப்படி கொடுத்த உடனே அதை வாங்கினார். வாங்கின உடனே இந்த உலகிற்காக ஏதாவது ஒரு பதிகம் நீர் செய்யலாமே. எல்லாமே அவங்களுக்கு செஞ்சது இல்லை. ஒரு பதிகம் நான் உட்கார்ந்த நீங்கள் சொல்ல அதை எழுதணும்னு நான் விரும்புகிறேன், சொல்லுங்களேன் அப்படின்னார். அப்பொழுது மணிவாசகர் ஒரு பதிகம் சொன்னார். அதுதான் யாத்திரை 10. அதை எழுதுகிறார். முழுவதுமாக எழுதி முடித்து விட்டார். யாத்திரை 10 சொல்லுகிறார், இது காலம் கடிந்த காலம், இதற்கு மேல் நாம் காத்திருக்க முடியாது. சிவபெருமான் தன்னுடைய கருணையை காட்டுகிற இந்த நேரத்திலே கருணையை பயன்படுத்தி கொண்டு இந்த மானுட பிறப்பையும் பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்து நாம் பெருமானை சேர்வதற்கு உத்திகளை காண வேண்டும் என்று அற்புதமாக அதிலே எழுதியிருந்தார். அதை சொல்ல சொல்ல இவர் எழுதினார். அவர் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறமும் எழுதிட்டு இருக்கிறார். இவர் காத்துக்கிட்டு இருந்தார். அவர் எழுதி முடித்தார். எல்லாத்தையும் கட்டினார். அந்த பழைய ஓலைச்சுவடிகள் இப்போ எழுதினது எல்லாவற்றையும் கட்டினார். அப்போ நான் வரட்டுமா அப்படின்னார். தாராளமாக. மறுநாள் காலையில் உள்ளே வந்துருங்க. ஏன்னா நீங்கள் நெருக்கமாக வரணுன்ட்டு தான். அடுத்த நாள் காலையில் வாதவூர் இருக்க குடிலுக்கு முன்பாக ஒரே கூட்டம். அந்த திருக்கூட்டத்துக்கு முன்பாக தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் நிற்கிறாங்க. வாதவூரர் குடிலுக்குள்ளே போய் அவரை பார்க்கறதுக்கு யாருக்கும் அந்த துணிவு வரல. எல்லாரும் வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்படியாவது வெளியில் வருவார், நம்மை பார்ப்பார் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற பொழுது மெதுவாக கிழக்கு வெளுக்க ஆரம்பித்தது. பகலவன் தோன்ற ஆரம்பித்தான். தில்லைவாழ் அந்தணர்கள், சிறந்த சான்றோர்கள் எல்லோரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அடியார் பெருமக்கள் எல்லோரும் காத்து இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த குடிலினுடைய வாயிலேயே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று கீழ் திசையிலே எழுந்த சூரியனை விட பன்மடங்கு ஒளி பிரகாசமாக இந்த குடிலின் வாயிலே மணிவாசகர் தோன்றினார். எல்லோரும் நமசிவாயம் நமசிவாயம் என்றார்கள். என்ன எல்லோரும் வந்திருக்கிறீர்கள்? அந்த தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவர் சொன்னார், சுவாமி, இன்றைக்கு காலையிலே எங்களுக்கு முறை இருக்கிற ஒருவர் கனகசபையை பூசை செய்வதற்காக திறந்த போது பஞ்சாட்சரப்படியிலே ஒரு ஓலை சுவடி கற்றை இருந்தது. அந்த ஓலை சுவடி கற்றையை பார்த்த உடனேயே எங்களுக்கெல்லாம் அச்சம் வந்து விட்டது. யாரோ நமக்கு தெரியாமல் இந்த சிற்றம்பலத்துக்குள் வந்து விட்டார்கள், நம்முடைய காவலையும் மீறி யாரோ இங்கே அந்நியர் நுழைந்து விட்டார்கள் என்று பதறினோம். அப்பொழுது ஒரு அசரீரி கேட்டது, இந்த ஓலை சுவடிகளை யாமே கொண்டு வந்து வைத்தோம். இதற்கு உரியவர் வாதவூரர் பித்தர்புரத்திலே இருக்கிறார். அவரை அழைத்து வந்து உரிய மரியாதை செய்து பிறகு அவர் எடுத்து கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆகையினாலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே அவர் ஓ, நேற்று வாங்கி கொண்டு போனவர் தில்லை கூத்தன், நன்றாக இருக்கிறது கூத்து, இங்கேயே வந்து பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு உடனே கிளம்பி போகிறார். எல்லாரும் போகிறார்கள். அங்கே போய் கனக சபையில் நிற்கிறார். அந்த ஓலைச்சுவடிகளை பார்க்கிறார். பார்த்த பொழுது அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பெருமானே பெருமானே என்று சொல்லுகிற பொழுது அந்த பெருமான் அவரை நீ வரலாம் என்று சபிக்கை செய்கின்றார். அப்பொழுது எல்லோரையும் பார்த்து அற்புதமாக நிறைவாக பதியம் செய்கின்றார்.
முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று கண்ணீர் மல்க கதறி பாடுகின்றார். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்டனர். சிவபெருமானுடைய பெருமையே அதுதான். ரெண்டு பேர் நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் சின்ன வயசிலேயே அவர்கள் சென்னைக்கு போய் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று 2 பேரும் கிளம்பி வந்து விட்டார்கள். இறங்கி வருகிற பொழுது டிக்கெட்டுக்கு பணம் இல்லை, அதனால் ட்ரெயினில் வித்தவுட்டில் தான் வந்தாங்க. வந்து ஸ்டேஷனில் இறங்குனாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல 2 பேருக்கும். அந்த நேரத்தில் ரயில்வே போலீஸ் ஒருத்தர் விசிலை ஊதிக்கிட்டே வந்தார். தலை தெறிக்க ஓடிட்டானுங்க 2 பேரும். இவன் இந்த பக்கம் ஓடினான் கிழக்க, ஒருத்தன் மேற்கால ஓடினான். ஓடித்தானுங்க. இவன் எங்கே போனான்னு தெரியல, அவன் எங்கே போனான்னு தெரியல. இவன் இங்கேயே போனான். அப்புறம் எங்கேயோ ஒரு டீ கடையில் நின்னான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வேலைக்கு சேர்ந்தான். அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்தார், நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்றேன்டான்னார். அங்கே வேலைக்கு சேர்த்தார். அங்கேயே கொஞ்ச நாள் வேலைக்கு இருந்தான். அப்புறம் அந்த வீட்டுக்கு நம்பிக்கையாக இருந்தான். அப்புறம் அங்கே அந்த முதலாளி அவனுக்கு நல்ல வேலையை கொடுத்து வீட்டில் காரியங்களெல்லாம் கவனிச்சிக்க சொன்னார். அங்கேயே இருந்தான். வீட்டுக்கு கறியாய் வாங்கி கொடுக்கறது, வீட்டு மேல் வேலையை பார்த்துக்கிறது, மற்றவங்களையெல்லாம் கண்காணிக்கிறது, இப்படி அந்த வேலையை செய்து கொண்டு அங்கே இருந்தான். அவன் ஒரு நாள் முதலாளி அனுப்பிச்ச வேலைக்காக, இது ஒரு 10 வருஷம் போயிடுச்சு, ஒரு நாள் அப்படி கடைவீதிக்கு வந்தால் ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு. அப்படி கார் கதவை திறந்துட்டு ஒருத்தர் இறங்கினார். இறங்கினவரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. இவன் கன்சாமி, டேய் கன்சாமின்னா, டேய் முத்துசாமின்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டான். என்னடா இப்படி அப்படி 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். என்னடா இப்படி கையில் பையுமா இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிற? அதான்ப்பா ஓடினேன், ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம் ஒரு முதலாளி நல்லவருப்பா, அவர் என்னை வீட்டில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு ஏதோ மாத சம்பளம் கொடுக்குறார், அதை ஊருக்கு அனுப்புகிறேன். அப்புறம் ஏதோ சாப்பாடு போடுறார், துணிமணி வாங்கி கொடுக்குறார், தீபாவளின்னா ஏதாவது கொடுக்குறார். அப்படியே இருக்கிறேன்ப்பா. அது வீட்டிலையே வேலைக்காரனாக இருந்துக்கிட்டு காலம் போயிட்டுருக்கு. நீ எப்படி பாடுறார்? டேய் நானும் அப்படி தாண்டா ஓடினேன். ஆனால் நான் ஓடி போய் ஒரு முதலாளிகிட்ட சேர்ந்தேன். அவர் என்ன பண்ணார், எனக்கும் இது மாதிரி தான் சாப்பாடு போட்டார். ஆனால் என்ன பண்ணார், நீ என் தொழிலெல்லாம் கற்றுக்க, என் பிஸ்னஸில் உன்னை பார்ட்னர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலெல்லாம் கற்றுக் கொடுத்தார். கூடவே வச்சுக்கிட்டார், பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டார். கடைசியில் அவரை போலவே என்னை முதலாளியாகவே ஆக்கிட்டாரா. நான் இப்போ முதலாளிடான்னா. இப்போ உங்களுக்கு புரியுதா? முதல்ல இருந்தவன் சேர்ந்தவன் முதலாளி, அவனை வேலைக்காரனவே வச்சிருக்கிறான். ஆனால் 2வது சேர்ந்தவன் முதலாளியே ஆகிட்டான். மற்ற கடவுளை எல்லாம் போய் நீங்கள் வழிபட்டு கொண்டு கும்பிட்டு கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து வேலைக்காரனாக தான் வச்சுருப்பாங்க. சிவபெருமான்கிட்ட வந்தீங்கன்னா அவன் தன்னை போலவே உங்களை ஆக்கிவிடுவான். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட, தன்னை போலவே ஆக்கி விடுவான் சிவபெருமான். அதான் சிவமாக்கி எனையாண்டன். அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அற்புதமாக அந்த பதியத்தை பாடுகிறார். செம்மை மலம் அறியாத சிதறரோடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாக முதல்வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று இந்த அச்சோ பதிகத்தை அங்கே நிறைவு செய்கிறார். எல்லாரும் கண்ணீர் பெருக நிற்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அந்த பதிகத்தை எடுத்து அப்படி கையில் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறார்கள் தில்லைவாழ்ந்தனர். அதை பெற்றுக்கொண்ட பிறகு பெருமான் அங்கே அவரை பார்த்து தரிசித்து ஆனந்த வெள்ளத்திலே எல்லாரும் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கேட்டார்கள், பெருமானே இதை தந்திருக்கிறீர்களே, இதற்கு திருவாசகம் என்கிற பெயர் இருக்கிறது என்று கேட்ட பொழுது, இது நான் தந்த பெயர் அல்ல,
தில்லை கூத்தனே அதற்கு பெயரிட்டு இருக்கிறான். இது தில்லை கூத்தன் தந்த பெயர். அப்படியானால் இந்த திருவாசகத்திற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார் மணிவாசகர், இதற்கு பொருள்தானே இதோ இங்கே இருக்கிறது என்று சொல்லி உள்ளே சென்றார். சிற்றம்பலத்திற்குள் சென்றார், கனகசபைக்குள் சென்றார், கூத்தனிடம் சென்றார். காற்றிலே கற்பூரம் கரைவது போல சிவத்தோடு ஒன்றாக கலந்தார். அத ரொம்ப அற்புதமாக வான் கலந்த மாணிக்க வாசக என்று வள்ளற் பெருமானும் சொல்லுகிறார். அப்படி வான் கலந்த பெருமான் எல்லோரும் திருவாசகத்தை எடுத்துக்கொண்டு அற்புதமாக அங்கிருந்தவர்களெல்லாம் கண்ணீர் மல்க அந்த திருவாசகத்தை எடுத்தார்கள். அப்பொழுது ஒருத்தர் சொன்னார், கடைசியாக ஒரு பதிகம் பாடினாரே, பெருமான் தான் கேட்டது வரைக்கும் எழுதியிருப்பார், கேட்டு ஒரு பதிகம் எழுதினேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு பதிகம் பாடினாரே, அதையும் இதில் சேர்த்து விட வேண்டும் இந்த அச்சோ பதிகத்தை என்றார்கள். ஆம், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அந்த கட்டை அவிழ்த்தார்கள். அவிழ்த்து பார்த்தால் அதிலே கடைசியாக அச்சோ பதிகமும் இருந்தது. ஏன்னா அவர் யாத்திரை பற்றி எழுதுகிற பொழுதே கொஞ்ச நாளைக்கு கூட எழுதினார் பாருங்க, இந்த பதிகத்தையும் எழுதி வச்சுட்டு தான் போனார். ஆகையினாலே திருவாசகம் என்று சொல்லக்கூடிய நூல் சிவபெருமான் தன் கைப்படை எழுதிய நூல் என்பதனாலே தான் நமக்கு கிடைத்தது. இல்லை என்றால் அந்த நூல் நமக்கு கிடைப்பதற்கான வேறு வழிகளே இல்லை. இப்போ ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள்லாம் கூடவே சம்பந்த சரணாலயர் இருந்து எழுதினார் என்று சொல்வார்கள். இப்படி அடியார்கள் கூட இருந்து எழுதியிருக்க முடியும் என்று நினைத்தாலும் கூட மணிவாசகருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அதை சிவபெருமானே நமக்கு அருளி செய்தார் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி, இதுகாரும் நான் பல செய்திகளை வரலாற்றிலே இல்லாத செய்திகளை சொல்லியிருக்கிறேன். இதுதான் உண்மையான வரலாறு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானுடைய பெருங்கருணை, சிவபெருமானுடைய பெருங்கருணையே திருவாசகமாக நமக்கு கிடைத்தது. மணிவாசகரை அவர் தில்லைக்கு வரவழைத்ததற்கான காரணம் புறச்சமயங்களை நிராகரித்து சைவ சமயமே சாய்மயம், அதில் சார் தெய்வமே சிவமாம் தெய்வம், வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பதி என்று சொல்லக்கூடியது சிவபெருமான் ஒருவன் தான், மற்றது எல்லாமே ஆன்மாக்கள் தான். சிவம் ஒருவனே தெய்வன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் மணிவாசகர் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார். எனவே சிவனை தவிர வேறு எத்தைவத்தையும் நாம் வழிபடக்கூடாது. வழிபட்டால் நமக்கு பிறப்பு வரும், சிவனை வழிபட்டால் பிறப்பு அரும், செல்வம் பெருகும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வேள்வியை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான இந்த வேள்வி வருடந்தோறும் நிகழ்கிறது. அவர் சிறப்பாக அந்த திருத்தொண்டை செய்து வருகிறார். அதற்கு அடியார் பெருமக்களுடைய ஆதரவெல்லாம் நிரம்ப இருந்து வருகிறது. இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் பல்வேறு பணிகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருக்கோயில் அலுவலர்களுக்கும் திருக்கோயில் அரங்காவலர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேரையும் 5 எழுத்தை நீங்கள் தவறாமல் கைப்பற்றி கொள்ளுங்கள். அது ஆகி வந்த மந்திரமாக இருக்க வேண்டும். 5 எழுத்தை சொல்லுகிறவர்களுக்கு பயம் இல்லை, அது சிறந்த அபயம் தரும். ஆகவே இந்த 5 என்று சொல்லக்கூடியது நாம் பயின்று வருகிற பொழுது நம்மை நோக்கி வருகிற தீங்குகள் எல்லாம் அஞ்சும் நம்மை அடைவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மந்திரம் 5 எழுத்து. அதை நாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும். 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு அதை ரொம்ப அற்புதமாக சொன்னார். அபய ஈரஞ்செழுத்தை ஈரைந்தை அபயத்தே வைத்து ஓதில் ஈரைந்து அரும் என்று சொன்னார். ஈரைந்தை அபயத்தே வைத்து ஓதில் ஈரைந்து அரும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வள்ளற் பெருமான். ஈரைந்து அபரத்தே வைத்து ஓதில் ஈரஞ்சு எவ்வளவு? 10. 10ங்கிறத தமிழ் நெடுங்கணக்கில் யான்னு போடுவாங்க. என்ன போடுவாங்க? யான். இந்த யாங்கிறது ஆன்மாவை குறிக்கும். அப்போ இந்த யகரத்தை அபரத்தே வைத்துனா பின்னால் வச்சு சொன்னார். பின்னால் வச்சு சொல்கிறதுங்கிறது இந்த நமசிவைய அப்படிங்கிறதுல பின்னால் இருக்கும் யகாரம். அந்த நமசிவையங்கிற மந்திரத்தை அபரத்தே வைத்து ஓதில் நமசிவைய நமசிவைய என்று சொன்னால் ஈரஞ்சு அருணர். ஈரஞ்சு அருணர் என்ன? ஈரஞ்சு 10. அப்போ ஆவி ஈரஞ்சு அருணர்.
ஆவி ஈரஞ்சு அரும் என்று சொன்னால் ஆவிங்கிறது என்ன? யகரம். அது ஈரஞ்சு அரும்னா திரும்ப 10, ஆவி 10 அரும் அப்படின்னு சொன்னால் ஆவி 10, ஆபத்து விபத்து. இந்த ஆபத்து விபத்து அரும் என்று சொல்லுகிறார். இந்த 5 எழுத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆகையினால் நீங்கள் எல்லாம் 5 எழுத்து ஓத வேண்டும். திருக்கோயிலுக்குள்ளே வந்தால் பெருமானை காணுகிற பொழுதும் சரி, காணாத பொழுதும், வலம் வருகிற பொழுதும் 5 எழுத்து மந்திரத்தை நம சிவய நம சிவய நம சிவய, அல்லது நீங்கள் சிவய நம மந்திரத்தை பெற்றிருப்பீர்களே ஆனால் சிவய நம சிவய நம சிவய நம என்று அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அந்த மந்திரத்தை கூடிய மட்டும் திருக்கோயிலில் நீங்கள் செபித்தால் அதனுடைய பலன் மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய பெருங்கருணை விளைய வேண்டும் என்று சொல்லி நாளைய தின பொங்கல் உங்களுக்கு வாழ்விலே எல்லா வளமும் பொங்க வேண்டும் என்று சொல்லி இதுகாரும் நம்முடைய டிவி தினந்தோறும் வந்து அற்புதமாக எடுத்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய டிவியும் வாழ்க என்று சொல்லி அவரையும் வாழ்த்தி, இருக்கிற அன்பர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே அடியேன் தெரிவித்து கொண்டு, சிவநாமத்தை மறவாதீர்கள். இது மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரு நாகராஜ் அவர்கள் தம்முடைய சிறந்த பணியினால் தொடர்ந்து இந்த வேள்வியை செய்து வருகிறார். இது இந்த மாதிரி திருக்கோயில்களில் ஞான வேள்வி செய்வதோடு தலப்பயணம் செல்லுகிறார், பிறகு நடைப்பயணம் செல்லுகிறார், பிறகு உழவார பணி செய்கிறார். இப்படி பல்வேறு பணிகளை சைவ சமயத்திலே ஊக்கமாக செய்து வருகிற அவருக்கும் அவரை சார்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி மகிழ்ந்து, இங்கே சிறப்பாக வந்திருக்கிறாங்க. இங்கே சைதை குயில் நம்முடைய வள்ளியம்மா வந்திருக்கிறார்கள். முதலாக ஒரு ஓதுவார், பெண் ஓதுவார்னா நம்முடைய வள்ளியம்மா தான். அவங்க தான். அவங்களுக்கு there is a man behind every successful woman சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு உமாபதிங்கிற ஒரு மேன் இந்த சக்ஸஸ்ஃபுல் உமனுக்கு பிஹைண்டாக இருக்கிறார். அப்படி அற்புதமான ஒரு சைவ பரம்பரை. அவர்கள் சிறப்பாக அவங்க தேவாரம் பாடினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். இந்த 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் உள்ளத்திலே சிவபெருமானை நினைந்து நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ, சிவபெருமான் உங்களுக்கு எதை இந்த பொங்கல் நன்னாளிலே வழங்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அதை கருதி கொண்டு இந்த 5 எழுத்து மந்திரத்தை பெருமானுடைய திருவடிகளுக்கு நீங்கள் சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.